இந்த ஆள் தான் வைக்கிறேன். என்னங்க ஆடி இருக்கு, மூச்ச காணோமே. அப்படின்னா அந்த நாடியை கொஞ்சம் மூடி வைங்க. என்னங்க இந்த காட்டு பையன் வீட்டுக்குள்ள எப்படி வந்து செத்தான்? அது வந்து நான் மாடி மேல இருந்து ஒரு ஓட்ட பூச்செட்டி எடுத்து எரிஞ்சேன். அது இந்த ஆள் மேல கை தவறி விழுந்து இப்படி ஆயிட்டாரு. நான் இறக்கப்பட்டு வீட்டுக்குள்ள தூக்கிட்டு வந்தாக்கும். ஐயோ, இதுக்கு வெட்டியான்ல வரணும். யோ, ஏதாவது உசுறு தொங்குதா பாருங்க. இது ஐத்தியத்திற்கு அப்பாற்பட்ட வியாதியா இருக்க போச்சுடு. இந்த வியாதிக்கு தான் நமக்கு வைத்தியம் அப்பால் பட்டு இருக்கணும். மூஞ்சா பாரு பாரு, அப்படி நான் பாக்குறேன். இந்த மாதிரி வியாதி நாட்டில் இப்ப ரொம்ப நடமாடுது. இதுக்கு ஒரே ஒரு வழிதான் உண்டு. கத்தியை எடுத்து நெஞ்ச கிழிச்சு ரத்தத்தை எடுத்து நெத்திய தெளிச்சா குணம் பேசும், குணம் அப்படியே ஓடும். ஐயோ பாவி, அவன் அடிக்கவா செஞ்சா? அடிக்கவா செஞ்சானா? மூஞ்ச வைத்தனாயா நீ? வைத்தனாயா நீ? மூஞ்சா பாரு. நீ நிஜமா வைத்தியனா இருந்தாக்க அப்பவே ஓட வச்சிருக்க வேண்டாம். ஏண்டா ஏ வைத்தியா, நீ போய் உன் மூளைக்கு என்ன போட்டுவா. போய் போங்கயா. ஏ கிங்கிணி, நீ பெரிய ஆளு. உன்னோட எத்தனை நாள் சினைதான்? போங்கய்யா. அவமானம். பானாசுவனா சம்பந்தம் நமக்கு கொடுக்க வேண்டியது 101 ரூபாய். அறிவு கட்டவன வாங்குறப்ப காலில் விழுந்து வாங்குறான திருப்பி கொடுக்கணும்னு அறிவு வராங்க. மானம் கட்ட பசங்க கடன் வாங்குறானுங்க, திருப்பி கொடுக்க வலிக்குது போல இருக்கு. அப்புறம் படி. மேலத்தெரு சுப்பிரமணியத்திற்கு நாம் கொடுக்க வேண்டியது 1555 ரூபாய். நாம தரணுமா? கொள்ளமா தருவோம். நமக்கு நான் சொத்தா இல்ல. அது போட்டோம். இந்த கண்ணமங்கலம் பசுபதி 15,000 ரூபாய் கொடுக்கணும் கொடுத்தாங்க. நியாயமான அசல் தொகை அவர் கொடுத்துட்டாருங்க. ஆனா நீங்க தான் அவர் பாக்கி கொடுக்கணும்னு கணக்கு காட்டுறீங்க. நீ எனக்கு கணக்கு பிள்ளை, அவனுக்கு கணக்கு பிள்ளை. அப்பா என்ன எப்போ கவனிக்க போறேன்? நைனா ஞாபகம் மரியா இறக்கிட்ட போறடா. இன்னைக்கு சனிக்கிழமை, சனி போனம் தனியா போவாதடா. எழுடா. கவலைப்படாதே, கணக்கு பிள்ளை உன் கூட வருவான். அப்ப என் கணக்கு பிள்ளை தானா? சாமட்டம் அவனே. நன்றி இல்லாம பேசுறியடா. அப்பா எனக்கு எப்போ கல்யாணம்? உனக்கு கல்யாணம் ஜாதகப்படி கிடையாது. நானே செஞ்சு வச்சாதான் நீ கட்சியை காமிச்சு மிரட்டுற. நான் யார போய் மிரட்டுறது? பொண்ணு கொடுக்கடான்னு. ஐயோ, கட்சி பண்ண போது ஏயா கணக்கு பிள்ளை இப்படி செஞ்சா எப்படிங்க? அந்த பசுபதி பைய 15,000 ரூபாய் தர போறது இல்ல. அவன் பொண்ணை நம்ம பையனுக்கு பேசிட்டா எப்படி? பின்ன ஓம் பண்ணியா கேட்ட நேரா போகணும். போய் கேளு பணத்தை. பணம் கொடுக்க மாட்டேன்னா பொண்ணை விடுன்னு கேளு. ஐயா தீபாவளி முடிஞ்சு வரான்னு சொல்லு. போ போ. ஏன்னா கட்சி எல்லாம் எடுக்காது கண்ணாம்பா. வாங்க. என்னங்க, நம்ம வீட்டுக்கு விருந்தாளிங்க வந்திருக்காங்க ஜட்கா வண்டியில. இவன்னா என் மகன் கருவேப்பிலை கொத்து மாதிரி ஒரே ஒரு பையன் பாரு. உட்காருங்க பையா. ஐயாவ உட்காருங்க. இங்க உட்காரு. நல்லா இருக்காது. இங்க உட்காருங்க. ஐயோ என்னங்க எழுந்து இப்படி இப்படி யாரு பசுபதி இவங்க எல்லாம் புதுசா இருக்க? நானே இவருக்கு கையாளு, நான் இவருக்கு அடியாள், நான் இவங்களுக்கு எல்லாம் தடியாள். நாடு இருக்கிற நிலைமையில இப்படி குழந்தைங்களாம் நமக்கு வேணும் தான். பசுபதி இருட்டேனா இது சொரண்டாத. இப்ப என் மகன் கல்யாண விஷயமா பேசிட்டு போலான்னு வந்திருக்கேன். ஐயா எதை பத்தி பேசுறாரு? போய் தும்மிக்கிட்டு விடுறா. இன்னொரு வரலையே. அப்பா நல்ல சகனம் தான். பசுபதி கல்யாணத்தை பத்தி சட்டுப்பட்டு ஒரு முடிவுக்கு வா. இப்பதானே வந்திருக்கிறீங்க, கொஞ்சம் சிரம பரிகாரம் செய்துக்கிட்டு அப்புறம் பேசலாமே. அது என்னப்பா அது சிரம பரிகாரம்?
அப்படி ஒரு பலகாரமா? அப்படி ஒரு இடியாப்பம். சும்மா விளையாட்டு குழந்தை. ஐயா கோட்டை கழட்டுங்க. ஏன் என்னது? ஐயா குளிக்க வேண்டாம். குளிச்சதுக்கு அப்புறம் டிஃபன் சாப்பிட வேணாம். ஐயா ஐயாவுக்கு சுட்டு தண்ணி வித விதன்னு போடுப்பா. நீங்க கவலைப்படாதீங்க. ஐயா இங்க இருக்கிற வரைக்கும் நாங்க நல்லா கவனிச்சுக்கிறோம். அப்படின்னா ஒண்ணு செய், நான் கட்டிக்க போற பொண்ண உடனே கூப்பிடு, நான் பார்க்கணும். ரொம்ப அசிங்கமா. செந்தட்டீரை தூள் இத நான் தண்ணீர கலக்கணும். வந்திருக்கிற விருந்தாளி இந்த தண்ணீர குளிக்கணும். உடம்பெல்லாம் வீங்கணும். சொரிஞ்சு சொரிஞ்சே சாவணும். அப்பனும் பிள்ளையுமா சேர்ந்து சாவணும். ஐயா ஐயா வாங்க, ஐயா விருந்தாளி வாங்க வாங்க. என்ன அன்பு பசங்களுக்கு. ஐயா ஐயாவுக்கு தண்ணி ரெடியா? தண்ணி ஐயாவுக்கு. இத பொடி. ஏனா நானும் நைனாவா? உனக்கு என்ன செய்ய தெரியாது? சரியா? என்ன பிள்ளைங்களை வச்சிருக்கலாம் இந்த பண்புடி அடைய கண்ணு மண்ணு முழுவு குழப்பம் கொஞ்சம். நாங்க அங்கெல்லாம் தொடர்றது இல்ல. சரி சரி போய் சொல்லுங்க. ஏழுமலையானே கோயிந்தா கோயிந்தா. என்னப்பா முருகா, என்னப்பா கோயிந்தா. ஐயா பெரியவரு போயிருக்க, சின்னவரு வாழாரு. ஏழுமலையானே கோயிந்தா கோயிந்தா. தம்பி அப்பா கோபாலகிருஷ்ணா முருகா முருகா முருகா. ஐயா கோயிந்தா 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 கோயிந்தா. ஐயா கோயிந்தா 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 கோயிந்தா. அழைக்குது. என்ன புது தண்ணி? புது தண்ணி ஐயா நீ குளிக்கிற? ஐயோ ஒண்ணு இல்லைங்க, இந்த மடப்பைய தெரியாம சுடு தண்ணியை ஊத்திட்டான். அது இல்லைங்க, பச்சை வெண்ணி தண்ணி என்ன ஒண்ணு தண்ணி மேல பட்ட உடனே எங்க அப்பா டான்ஸ் ஆடினாரு பாருங்க, நல்லா இருந்துச்சு. ஐயா உடம்பெல்லாம் புப்பிளிச்சு போச்சே, கொஞ்சம் எண்ணெய் தடவட்டுமா? ஐயா தோலை உரிக்க பாக்குறான். தப்பா நீ நல்லா இருந்தா சாமி போ. பசுமதி நான் சொல்றேங்க, ஒண்ணு என் பையனுக்கு உன் பொண்ணை கொடுக்கணும், இல்ல உன் குடும்பம் எல்லாம் நடுத்தரல நிக்கும். ஐயா அவரு எரிச்சல்ல சத்தம் போடுறா, நீங்க ஒண்ணு தப்பா நினைக்காதீங்க. டேய் ஐயாவை போத்தி வைடா. ஐயா நீங்க எப்படி இருந்தாலும் இந்த வீட்டுக்கு சம்பந்தியா வர்றவங்க, இப்படி ஆத்திரப்பட்டு பேசலாமா? அவர் என்ன நினைக்கிறாரு, கிளிய வளர்த்து இந்த பையன் கையில கொடுக்கணும் என்னதான் அவர் சொல்ல மறைக்கிறத நாங்க வெளிப்படையா சொல்றோம், அவ்வளவுதான். என் பையனுக்கு நான் குறைச்சேன், பையன் என்னமோ புத்திசாலிதான். ஏப்பா நீங்க எது பேசினாலும் என்ன ஒரு வார்த்தை கேட்டுக்க. ஆமா உட்காரு, நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல. ஊர்ல எங்க குடும்பத்து மேல பொறாம பிடிச்ச பசங்க ஊரெல்லாம் என் மகனை போய் அரலூசுன்னு பொருளைய கழிப்பு விட்டாங்க. நல்லா கவனப்படுத்தி சொல்லுங்க, புள்ளைய பார்த்து அரலூசுன்னு சொன்னாங்களா இல்ல முழுசுமே அதான் சொன்னாங்களா? நான் கோபக்காரன் வாய புடுங்காதுங்க. அதெல்லாம் எனக்கு வேணாங்க. நீ தானே சுட தண்ணி உன்னை அப்புறம் கவனிக்கிறேன். எனக்கு பணம் காசு கூட வேணாம்ப்பா, நம்ம சம்பந்தம் தான் வேணும். என் பையனை பத்தி நான் சொன்னதுதான் உண்மை உண்மை உண்மை. எங்க அப்பா எப்பவுமே உண்மைதானே பேசுவாரு இல்லவா? ஆமா நைனா. உங்களுக்கு அவர் நாயினாவா? சும்மாரியா கூடம். உங்க எல்லாருக்கும் சந்தேகம் தான், உங்க பொண்ணை என் பையன் கூட அனுப்புங்க. இந்த சினிமா டிராமாவில பாடுற மாதிரி அப்படியே பார்க்கல இருக்குல போய் பாடட்டும், அப்புறம் உண்மை தெரிஞ்சு போகுது. ஐயோ எங்க குடும்பங்கள் அது மாதிரி பழக்கம் இல்லையா? ஐயா சும்மா இருங்க, அவர் சொல்றதுல என்ன தப்பு? பொண்ணும் பையன் பேசி பாக்கட்டுமே. எதுக்கு ஐயா நீங்க டவுனுக்கு போய் ஒரு 4-5 இங்கிலீஷ் படத்தை பாருங்க, உங்களுக்கே விவரம் புரியும். நான் வேணா முத்துவ கூட அனுப்பிச்சு வைக்கிறேன். எனக்கு ட்ரெஸ் பண்ணி விடுப்பா. இதுக்கியா அப்பா நான் ஒருத்தர் எதுக்காக இருக்கேன். அப்பா சுடு தண்ணி பையனுக்கு உடுப்பெல்லாம் போட்டு பொத்தான போட்டு விடு, ஒரு இடத்துல நிக்க மாட்டான். ஐயா நீங்க என்ன செய்றீங்க? நீ சும்மா நான் சம்மந்தி கூட பேசிக்கிட்டு இருக்கேன். சம்மந்தி புறப்படலாம், அவ காத்திருப்பாள. இது கண்ணாடி எடுத்துட்டு வந்துடுறேன். நீ எடுக்க போறதே என்னடா, நான் தரேன்டா. இப்படி போட்டு
நான் மாட்டேன், எனக்கு கூச்சமா இருக்கு. பைத்தியம், நீ அங்க போய் பாரு, எல்லாம் ரெடியா இருக்கும். என் மன்மத குஞ்சு உரைய கழட்டிட்டு கண்ணாடி போடு. ஆமா, கழிப்போமா இல்ல செருப்பு போட்டுக்கடா. ஒரு சட்டை போடுற, அதுல ஒண்ணு இதுல ஒண்ணு போடுற. அப்பா கிட்ட சொல்லுங்க, நாங்க லேட்டா வருவோம். அடிக்கிற நானா லட்சுமி, இது வர்ற லட்சுமி. ஆமா சிப்பா, என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறீங்களே. நான் தான் ஒருத்தி இந்த வீட்டுல இருக்கேன். எல்லாம் என்ன இது? வந்திருக்காங்க விருந்தாளிங்க. அவங்க காரசமார மூர்த்தி இருக்காரு கடவுள், அவருக்கு விரதம் இருக்கிறாங்க. பொம்பளைங்க தொட்டு சமைச்சா சாப்பிட மாட்டாங்க. இப்போ வேலை பாரு. ஒரு வழியா சாம்பார் பினிஷ். வாங்க அந்த பாட்டில் எடு. இந்த பாட்டு மிளகாத்தூள் பாட்டில். கொண்டா கொண்டா. இன்னொரு பாட்டில் கொண்டா. இன்னொரு பாட்டிலா கொண்டா. சாம்பார் இவ்வளவு மிளகாத்தூளை கொட்டி இருக்கிறீங்க, சாப்பிடறவங்க என்ன ஆறுது? சாப்பிட போறவன் விருந்தாளி, நீயா பதற. எப்படி பத்தியா? நாங்க போய் அந்த பர்கோலாக்ஸ கொண்டா. அதான்டா அந்த பேதி மாத்திர. நீ போய் கொண்டா. பாயாசம். பாயாசத்துல பர்கோலாக்ஸ் கலந்தா ஐயோ சுகமா இருக்கு. சிவா ரெடி. பேதிக்கு மாத்திர கொண்டாந்தியா? ஒரு கரண்டி எடுத்துட்டு வா. கொண்டாடு. கலக்கு. பாயாசத்திரியா? கைவசம் ஐடியா இருக்கு. கலக்கு. எனக்கே கலக்கும் போது கலக்கட்டும். விருந்தாளிங்க முழுசா போறது இல்லை. நல்லா கலக்கு. கரையட்டுண்டா. கலக்கு. நான் எப்பவுமே எவன் வீட்டுக்கு போனாலும் 1 மணி நேரம் தங்குறது இல்லை. அது இனிமே உன் வீட்டுக்கு தான் வந்து கவலையெல்லாம் மறந்து அப்படி ஹாயா இருந்துகிட்டு இருக்க. நீ உண்மையிலேயே பசுமதே, நீ உண்மையிலேயே அதிர்ஷ்டசாலியா. இவ்வளவு அழகான பொண்ணு உனக்கு. நானும் பாக்கியசாலி தான். இவ்வளவு அழகான பொண்ணு எனக்கு மருமவளா வந்து மாமா ஒரு டம்ளர் தண்ணி குடிங்கன்னு கொடுத்தா அது எவ்வளோ. இவன் ஏன் அசைஞ்சு போயிருக்கான்? நைனா, ஊரெல்லாம் எப்படி? இது வேற ஊரா? அதனால நம்ம ஊர் மாதிரி இல்ல. முத்தே, எப்படி நம்ம பையன்? பையன் ரொம்ப நல்ல பையன். ஆனா தலைக்கு தான் அடிக்கடி ஆயில் போட வேண்டியிருக்கு. நீ என்னப்பா அடிக்கடி குழந்தை கொஞ்சம் சூடாயிடும். ஒரு இடத்துல இருக்க மாட்டேங்கிறானு. அங்க குதிக்கிறான், இங்க தாவறான். சும்மா சொல்லக்கூடாது, நல்ல சுறுசுறுப்பு. ஆமா, எனக்கு நல்ல வயசுல பிறந்த பையன். நல்லா கவனிச்சுக்க. இந்த எவர் சில்வர் பாத்திரத்துல இருக்கிறதெல்லாம் விருந்தாளிக்கு, இந்த பித்தாள பாத்திரத்துல இருக்கிறதெல்லாம் நம்ம ஐயாவுக்கு கலந்துறாரு. சரி சரி, இதெல்லாம் சுத்தம், அது கலக்க. எல்லாம் பாட்டாச்சு, அந்த ஆள் பறக்கிறான். உனக்கு ஏதாவது சாப்பிடணும் போல இருந்ததுன்னா எங்களை கேட்காம சாப்பிட்டாத. இங்க விஷயமே வேற. என்னடா 13 வருஷத்துக்கு அப்புறம் இன்னொருத்த வீட்டுல இன்னைக்குதான் திங்கிறேன். என்ன என்ன நீங்க வந்துட்டீங்க? விருந்தாளிகளாம் வந்துட்டாங்க, பொண்டுகள்லாம் வர்றாங்க. எங்க வீட்டுல சமையல்காரன் கிடையாது, எல்லாம் எங்க அப்பா தான். பெரியவங்க முன்னாடி இப்படி பேசாத சொல்லியிருக்கல. கல்யாணம் முடியல வரைக்கும் போடுப்பா. வேணுங்கிறத கேட்டு சாப்பிடு. என்ன தம்பி இவ்வளவு போட்டுக்கிட்டு? பரவாயில்ல சாப்பிடுங்க. கொஞ்சம் கொஞ்சம் சும்மா சாப்பிடுங்க. முடியும் தம்பி. இது என்ன சாதாரணம்? இனிமே தானே வரப்போகுது, எல்லாம் சாப்பிடுங்க. ஜோரா ஏண்டா கண்டு போடுற? சம்மந்தி, எனக்கு சாப்பிடுறப்ப மட்டும் யாராவது பேசினா கோபம் வந்துடும். பெரியவருக்கு நீ ஊத்து, விருந்தாளியை நான் கவனிச்சுக்கிறேன். வாங்க 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 வாங்க. ஏப்பா இந்த மாவள்ளி கிழங்கு ஊர்கால அப்படி ஒரு கிழங்கா? ஆட பைத்தியக்காரன். சாம்பார் கொடுங்க, சாம்பார் கொடுங்க.
போட்டு இரு பாத்து கட்டிக்கிறேன் அப்புறமா ஊத்து. என்னடா கொஞ்சமா ஊத்துடுங்க ஒப்ப சொத்தா ஊத்த மறுபொழுது நீ என்னது? ஐயோ காரம். ஏண்டா அண்ணா என்ன அழுவுற? நானும் அழுவுறேன். சாம்பார் எனக்கு ஒண்ணு அப்படி தெரியலையே. ஐயோ சம்மஞ்சி காரம். சிவா பாப்பா இது என்னப்பா இது? காரமா? காரம். ஏண்டா எனக்கு தெரியாம மறுபடியும் நீ மிளகா போட்டியா? நீ ஏற்கனவே போட்டாச்சா? நீங்க வருத்தப்படாதீங்க, தப்பா நினைக்காதீங்க. ஒரு தித்திப்பு சாப்பிட்டாக்க எல்லாம் சரியா எனக்கு வாய் வயிறெல்லாம் எரியுது. உனக்கு எனக்கு எல்லாமே எரியுது. சிவா, சிவா, நான் தானே தப்பு பண்ணேன். நானே அவருக்கு பாயசம் போடுறேன். இரு. முதல்ல குழந்தைக்கு போடு. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. சாப்பிடு. எப்படி இருக்கு? நைனா பாயசம் தித்திக்குது. ஒத்துப்பா ஐயா. ஒத்துப்பா. எப்படிங்க? அட நல்லாவே இருக்கு. சம்மந்திக்கு போடல. இல்ல இல்ல, அது வந்து சம்மந்தி இன்னும் சாம்பாரே முடிக்கலையே. அவரு தித்திப்பு சாப்பிட கூடாதுங்க. அவருக்கு சக்கரை வியாதி. அப்ப வாலிய வச்சு சாப்பிடு தம்பி வந்து எங்க அப்பா இவ்வளவு கஷ்டப்பட்டு அத்தி வாங்கி எதுக்காக சம்பாதிக்கிறாரு? எல்லாம் இதுக்காக. சும்மாரா செல்லமா வளர்த்துட்டேன். ஒரே ஒரு பையனாச்சுன்னு எப்பப்ப எதை பேசுறதுன்னு தெரியாது. பசுமதி இந்த கல்யாண விஷயத்தை இன்னைக்கே எல்லாருமா உக்காந்து என்னங்க? ஒண்ணு இல்ல இந்த வர என்னங்க? ஒண்ணு இல்ல இந்த வர உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும்னு ஆசை. சொல்லுங்க. எங்க அப்பா இருக்க ஆமா. அதுக்கு பேசவே தெரியாது. நான் இல்லாதப்ப எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல அயோக்கிய பையல. சும்மா இருப்பா. இந்த கல்யாணத்தை செஞ்சு என்னங்க அதாவது கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்தணும்னு சொல்லிட்டு போறான். விருந்தாளி சாப்பாட்டுக்கு முன், சாப்பாட்டுக்கு பின். வந்து ஒண்ணு இல்ல, நமக்கு ஒரு ஐயா கொஞ்சம் சீக்கிரமா பேசினா சௌரியமா இருக்கும். ஒரு டீ பொட்டலம். டீ இல்லீங்களே, அதுக்குள்ள காபி பொட்டலம் இல்லையா? இருக்கா? அண்ணாவுக்கு 5 பொட்டலம். அண்ணாவுக்கு எந்த ஊரு? நமக்கு ஆனை தாண்டாபுரம். ஆனை தாண்டாபுரம் நேரம் தாண்டி இருக்கு. அண்ணா பாத்தியா? அண்ணா பாத்தீங்களா? நெத்தி நிறைய பொட்டு, முகம் நிறைய மீசை, வாய் நிறைய பல்லு. பல்லோ பல்லு. அசைப்புல பார்த்தா அண்ணனை ஒரு ஆணழகன்னே சொல்லலாம். தலையில தான் ஒண்ணுமே இல்லை. என்னது? புத்து என்னடா கவனிச்சியா? என்னது? தலையில எறும்பு ஏறினா இறங்கும் போது ரொம்ப நிதானமா இறங்கணும், இல்லன்னா பொத்துன வலிக்கு விழுந்துரும். ஏறவே முடியாதேடா. யோ என்னையா 4 பேர் வர்ற இடத்துல கிண்டலா பண்றீங்க? அண்ணா கோச்சு கூடாது, கிண்டல் பண்ணல. அண்ணா தலையில இது இல்லையேன்னு பயல எல்லாம் ரொம்ப வருத்தப்படுறாங்க. இவ்வளவு இதை கொடுத்த ஆண்டவன் தலையில அதை கொடுத்திருக்கப்படாதா? எதை? தலை முடிய. தம்பிகளா, நீங்க வருத்தப்படுற அளவுக்கு என் பொண்டாட்டி கூட வருத்தப்படலே. என்ன இருந்தாலும் நம்ம எல்லாம் ஒரு வர்க்கம் இல்லையா? ஆமா, வீட்டுல எப்படி அம்மாவுக்கு? அவனுக்கு நிறைய இருக்கு. நானும் என்னென்னமோ தைலமெல்லாம் தடவி தடவி பார்த்தேன். அம்மாவுக்கா? இல்லையா, எனக்கு ஒன்னும் பிரயோஜனம். அண்ணா கவலைப்படாதீங்க, நம்ம கைவசம் தொழில் இருக்கு. ஐயா அதுவா? என்ன கொண்டாட சொன்னீங்க? வருத்தப்படாதீங்க, தைலம். இத எடுத்துட்டு போங்க. காலையில எழுந்துச்சோன்ன முதல்ல தலைகீழ நின்று சரசாசனம் பண்ணுங்க. அப்புறம் இந்த தைலத்தை
சூடேற அளவுக்கு தலையில போட்டு தேய்க்கு தடவரை 8 நாளுக்குள்ள தலையே இருக்காது. என்னது? தலையே தெரியாத அளவுக்கு முடி கருகருன்னு காடு மாதிரி வளரும், காடு மாதிரி வளரும். கொண்டாங்க. இங்க திறக்காதீங்க, இங்க திறக்காதீங்க. ஏன் திறக்க கூடாது? இத கையில ஊத்துனா உள்ளங்கையெல்லாம் காடு மாதிரி முடி வளர்ந்துரும். அதுக்கப்புறம் பார்க்கல புல்லு வெட்டுற கத்திரியாலதான் வெட்டணும். ஆமா, இதுக்கு பகர் அதிகம். அப்புறம் எப்படி தான் தலையில தேய்க்கிறது? அதுக்கு கைவசம் தொழில் இருக்கு. பையா இத கொண்டாரு. இதோ என்ன அது? பயப்படாதீங்க, புருசு. ஏன்னா ரொம்ப நாளா இது இங்கேயே. ரொம்ப நாள் சீமையில இருந்து வரவழைச்சு இங்கே இருக்கு. இந்த தைலத்தை புருசுல ஊத்தி இப்படி தேய்ச்சிங்கன்னா நல்லது. அண்ணாவுக்கு ஸ்பெஷல் சீப்பு. பாவி கூட அண்ணா தைலம் தடவை 8 நாளைக்கு அப்புறம் முடி நிறைய வளர்ந்துருமா? சாதாரண சீப்புல சிவனீங்கன்னா சீப்பு க்ளோஸ். அதுக்கு தான் பெரிய சீப். பையா பில்லு போட்டாச்சு. எம்பிட்டு 14 நம்பர் சரியில்லை. இதோ இங்க இருக்குது ஜில் ஜில் கௌசல்யா சோப். இது அம்மாவுக்கு. இதோட ரூபா 15. அண்ணா 15 நம்பர் எப்படி? நல்லா நல்லா நல்லா. ரொம்ப சந்தோஷம். எடுத்துட்டு போ. அப்ப சந்தோஷம் தானே? போயிட்டு என்ன வேணும்? உங்க கடையில சொட்டர் இருக்குதா? நம்ம கடையில எது இல்ல பையா. ஐயா ஆஸ்திரேலியாவில இருந்து சொட்டர் வந்தது. ஆஸ்திரேலியாவா? சொட்டர். அண்ணா உடம்புக்கு சொட்டர் போட்டா அள்ளிக்கும். என்னடா இது? அளவுக்கு இந்த அளவு. யோ, என் குழந்தைக்கு இல்லையா, எனக்கு. இது உங்களுக்கு தான். ரொம்ப சின்னதா இருக்கும் போல தெரியுதே. இது ஆஸ்திரேலியா சொட்டர். இழுக்க இழுக்க வந்துகிட்டே இருக்கும். ரொம்ப எடுத்தீங்கன்னா பாதிரியார் அங்கி மாதிரி ஆயிடும். ரொம்ப பழசா இருக்கியா? ஐயா கப்பல வந்துச்சு இல்லையா? புகைப்பட்டிருக்குது, வேற ஒண்ணு இல்ல. தட்டுங்க சரியா விட. இது ரொம்ப டைட்டா இருக்கும் போல தெரியுது. கொஞ்சம் லூசாவே கொண்டு வா. லூசா வேணும். ஆமா. ஐயாவுக்கு லூஸ் வேணும். பையா ஐயா உள்ளர டெய்லர் இருக்காரு, கொண்டுகிட்டு போய் இதையே லூஸ் பண்ணி ஐயாவுக்கு நல்ல லூசா. ஐயாவுக்கு கவர்ச்சி பத்திரிக்கை வேணுமா? இன்னும் கொஞ்ச நேரம் தாமசமா வந்திருந்தீங்கன்னா இந்த சொட்டர் உங்களுக்கு கிடைச்சிருக்காது. ஏன்? கீழக்கரை ஜமீன்தார் பையன் இப்பதான் அதை எடுத்து வச்சுட்டு போறாரு. யோ, அந்த கீழக்கரை ஜமீன்தார் பையனே நான் தான் ஐயா. அப்ப மேலக்கரை ஜமீன்தார், மேலக்கரை ஜமீன்தார். சொட்டரை பெருசு பண்ணதுக்கு அப்புறம் சார் வேண்டாம்னு சொல்லிவிட்டா அண்ணாவுக்கு அந்த கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு, வேணாம் சொல்ல மாட்டாரு. ஆமா, அந்த சொட்டர் என்ன விலை? 18 ரூபா. 18 ரூபீஸ். அதுக்கு மேல காரெல்லாம் கேட்க மாட்டோம். இந்த சொட்டர் லூஸ் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? இப்போ வந்துடும். இட பையா சீக்கிரமா கோச்சுக்கிறார் ஐயா. டெய்லர் பெருசு பண்ணிட்டாரா? இப்ப பாருங்க. வெரி குட், வெரி குட். கரெக்டா இருக்குல்ல? சீக்கிரம் வீட்டுக்கு போயிடுங்க. பணம் 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 கொடுப்பாரா கீழக்கரை 10. என்னங்க 18 கொடுக்குறீங்க? என்னையா 18 தானே சொன்னீங்க? 2 ரூபா டெய்லரிங்க. ஓஹோ, லூஸ் பண்ணாரு அதுக்கா? ஏன்னா நான் எவ்வளவு சீக்கிரமா என்ன எப்படி வியாபாரம்? பாட்டி பேர் சாப்பிட்டு வரலாம். பையா இங்கே இரு. என்ன வாழ்க்கை. தீபாவளி முன்னிட்டு 1 ரூபாய்க்கு 50 பைசா தள்ளுபடி. பின்னாடி 3 மணி நேரமா நின்னுகிட்டு இருப்பான். கீழே போய்யா. கடைக்கு சொந்தக்காரன்பா. இப்படி தாயா காலையில இருந்து சொந்தக்காரன் 3 பேர் போயிட்டாங்க. பின்னாடி போயா, பின்னாடி சிவா உள்ள விட மாட்டேங்கிறீங்க. நமக்கு என்ன தெரியும்? என்னப்பா இது? என்னப்பா இது கூட்டம்? ஒட்டுல வியாபாரம் நடக்குது. வேற என்ன வியாபாரம்? சரியா, ரூபாய்க்கு 50 பைசா தள்ளுபடின்னு போர்டு போட்டிருக்கீங்க. என் வியாபாரம் என்ன ஆகுது? என் குடும்பம் ரோட்டுக்கு வந்து பாப்பா. பேசாம இருங்க. இங்க எந்த விதமான தப்பு நடக்கல. ரூபாய்க்கு 50 பைசா தள்ளுபடின்னு சும்மா போர்டு எழுதி வச்சிருக்கோம். சொல்லட்டா? இந்த சோப்பு என்ன விலை? 1 ரூபாய். இதுல எவ்வளவு போட்டுக்கிறோம்? 2 ரூபாய். போர்ட்ல எழுதிருக்கிறபடி தள்ளுபடி 1 ரூபாய் போக எப்பவும் வழக்கமா விக்க வேண்டிய அதே 1 ரூபாய்க்கு தான் விக்கிறோம். ஆனா வியாபாரம் பிச்சுக்கிட்டு போகுது. அந்த மாதிரி விக்கிறது பாவம் இல்லையா? யார் சொன்னா பாவம்னு? வியாபாரம் தந்துரும். வாங்குறவனுக்கு அரை விலைக்கு கிடைக்குதுன்னு ஒரு திருப்தி, அவ்வளவுதானே. இப்பதான் புரியுது. நீங்க ரொம்ப புத்திசாலிதான்ப்பா. நாங்க புத்திசாலி இல்ல,
இதெல்லாம் நம்பி வாங்குறான் பாருங்க, இவனுக்கு தான் மடையனுங்க. இவங்களை எல்லாம் அனுப்பிச்சுட்டு வந்துடுறோம். நீங்க போய் இந்த பாட்டு பாடிக்கிட்டு இருக்க, திருப்பதி பாட்டு பாடு. லட்சுமி, அப்பாவுக்கு தம்பூரா எடுத்து கூட. வக்கீலையா, வக்கீலையா, உங்களை நான் எதுக்கு கூப்பிட்டேன் தெரியுமா? எதுக்கோ கூப்பிட்டேன். நான் இப்ப கண்ணமங்கல போறேன். இந்த பசுபதி பையன் எனக்கு 15,000 ரூபாய் பணம் கொடுக்கணும். ஒண்ணு கொடுத்தா பணம் கொடு, இல்லன்னா பொண்ணை கொடுன்னு கேட்க போறேன். எனக்கு பின்ன அவருக்காடா அறிவு கட்டவனே. அவன் பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு சொன்னா ஒரே கிளாத்தான். உடனே கோர்ட்ல சூட்ட ஃபைல் பண்ணி அவன் வீடு வாசல் கதெல்லாம் ஜப்திக்கு கொண்டாந்துடணும். அவனை நிறுத்தல அம்போ அப்படின்னு நிறுத்திடணும். சட்டத்துல ஏதாவது இடம் இருக்கா பாருங்க. ஆதாரம் இல்லாம எதுவும் செய்ய முடியாது. பத்திரங்கள் தேவை அதுக்கெல்லாம். அவன் சிங்க என் கையில தானே இருக்கு. பத்திரத்துல கையெழுத்து வாங்கி வச்சிருக்கேன். தங்கப்பட்டு மாமா, எனக்கு கல்யாணம். ஆமா, நீ கேட்ட கேட்டுக்கு அது ஒண்ணுதான். பையன் தங்கமான பையன், ஊருக்கே செல்ல பிள்ளை. ஆனா அமாவாசை வரக்கூடாது. ஐயா, நீங்க எந்த காரியத்துக்கு அவசரப்படாதீங்க. லட்சுமியோட கல்யாணம் ஜாம் ஜாம்னு நடக்கும். அதை முறைப்படி நடத்தி வைக்க வேண்டியது எங்களுடைய கடமை. ஆமாங்க, உங்களுக்கு எந்த கவலையும் வேண்டாம். பானாசுனா சம்பந்தம் நமக்கு கொடுக்க வேண்டியது 101 ரூபாய். அறிவு கட்டவன வாங்குறப்ப காலில் விழுந்து வாங்குறான, திருப்பி கொடுக்கணும்னு அறிவு வேணாமுங்க. மானம் கட்ட பசங்க கடன் வாங்குறானுங்க, திருப்பி கொடுக்க வலிக்குது போல இருக்கு. அப்புறம் படி. மேலத்தெரு சுப்பிரமணியத்திற்கு நாம் கொடுக்க வேண்டியது 1555 ரூபாய். நாம தரணுமா? கொள்ளமா தருவோம். நமக்கு நான் சொத்தா இல்ல. அது போட்டோம். இந்த கண்ணமங்கலம் பசுபதி 15,000 ரூபாய் கொடுக்கணும் கொடுத்தானா? நியாயமான அசல் தொகை அவர் கொடுத்துட்டாருங்க. ஆனா நீங்க தான் அவர் பாக்கி கொடுக்கணும்னு கணக்கு காட்டுறீங்க. நீ எனக்கு கணக்கு பிள்ளை, அவனுக்கு கணக்கு பிள்ளை. அப்பா என்ன எப்போ கவனிக்க போறேன்? நைனா ஞாபகம் மறதியா இறக்கிட்ட போறடா. இன்னைக்கு சனிக்கிழமை, சனி போனம் தனியா போவாதடா. எழுடா. கவலைப்படாதே, கணக்கு பிள்ளை உன் கூட வருவான். அப்பயும் கணக்கு பிள்ளை தானா? சாமட்டம் அவனே நன்றி இல்லாம பேசுறியடா. அப்பா, எனக்கு எப்போ கல்யாணம்? உனக்கு கல்யாணம் ஜாதகப்படி கிடையாது. நானே செஞ்சு வச்சாதான் நீ கட்சியை காமிச்சு மிரட்டுற. நான் யார போய் மிரட்டுறது? பொண்ணு கொடுக்கடான்னு. ஐயோ, கட்சி பற்ற போது. ஏயா கணக்கு பிள்ளை, இப்படி செஞ்சான்னா எப்படிங்க? அந்த பசுபதி பைய 15,000 ரூபாய் தர போறது இல்ல. அவன் பொண்ணை நம்ம பையனுக்கு பேசிட்டா எப்படி? பின்ன ஓம் பண்ணியா கேட்ட நேரா போகணும். போய் கேளு பணத்தை. பணம் கொடுக்க மாட்டேன்னா பொண்ணை கொடுன்னு கேளு. ஐயா தீபாவளி முடிஞ்சு வராருன்னு சொல்லு. போ போ. ஏன்னா கட்சி எல்லாம் எடுக்காது கண்ணாம்பா. வாங்க. என்னங்க, நம்ம வீட்டுக்கு விருந்தாளிங்க வந்திருக்காங்க ஜட்கா வண்டியில. இவன்னா என் மகன் கருவேப்பிலை கொத்து மாதிரி ஒரே ஒரு பையன் பாரு. உட்காருங்க பையா, ஐயாவே. ஏண்டா அயோக்கியத்தனமா அயோக்கியத்தனமா புலா மட புலா ஓடி ஓடப்பா ஓடண்ணா. பாவி, அவன் அடிக்கவா செஞ்சான்? அடிக்கவா செஞ்சானா? மூஞ்ச வைக்கனாயா நீ? வைக்கனாயா நீ? மூஞ்ச பாரு. நீ நிஜமா வைத்தியனா இருந்தாக்காம அப்பவே ஓட வச்சிருக்க வேண்டாம். ஏண்டா ஏ வைத்தியா, நீ போய் உன் மூளைக்கு என்ன போட்டுவா. போய் போங்கயா. ஏ கிங்கிணி, நீ பெரிய ஆளு. உன்னோட எத்தனை நாள் சினைதான்? அவமானம். மூஞ்சா பாரு பாரு. அப்படி நான் பாக்குறேன். இந்த மாதிரி வியாதி நாட்டில் இப்ப ரொம்ப நடமாடுது. இதுக்கு ஒரே ஒரு வழிதான் உண்டு. கத்தியை எடுத்து நெஞ்ச கிழிச்சு ரத்தத்தை எடுத்து நெத்திய தெளிச்சா குணம் பேசும். குணம் அப்படியே ஓடும். இந்த ஆள் தான் வைக்கிறேன்.
என்னங்க? ஆடி இருக்கு, மூச்ச காணோமே. அப்படின்னா அந்த நாடிய கொஞ்சம் மூடி வைங்க. என்னங்க? இந்த காட்டு பைய வீட்டுக்குள்ள எப்படி வந்து செத்தான்? அது வந்து நான் மாடி மேல இருந்து ஒரு ஓட்ட பூச்செட்டி எடுத்து எரிஞ்சேன். அது இந்த ஆள் மேல கை தவறி விழுந்து இப்படி ஆயிட்டாரு. நான் இறக்கப்பட்டு வீட்டுக்குள்ள தூக்கிட்டு வந்தாக்கும். ஐயோ, இதுக்கு வெட்டியான்ல வரணும். யோ, ஏதாவது உசுறு தொங்குதா பாருங்க. இது வைத்தியத்துக்கு அப்பாற்பட்ட வியாதியா இருக்க போச்சுடு. இந்த வியாதிக்கு தான் நமக்கு வைத்தியம் அப்பால் பட்டு இருக்கணும்.